எந்தனுக்குத்தான் இளமை நில்லாது யாக்கை நிலையாது வளமையோ செம்மையோ வளம் ஒன்று தாராது இளமை இதுவாக பழனி இன்னொரு தர காலம் பாப்பா பொருளாக நிம்மதியை எந்தனுக்கு தா முருகா நிம்மதியை எந்தனுக்கு தான். கரகரப்பிரியா ராகம் தானப்பா இந்த பாட்டு. கரகரப்பிரியா ராகத்தில் அருமையாக சீர்காழி கோவிந்தராஜன் பாடிருக்கார். அப்படியா? சில நாள் ஒவ்வொன்றும் எண்ணங்கள் நிறைவேறி என்னால் உயர்ந்து வருவாய். அடுத்து வந்துரு பௌர்ணமி பாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகளாக ஒரு கடன் என்னும் ஒரு பெரிய புயலில் நீ மாட்டியிருக்க. மேளம் என்னும் தொழிலை மேற்கொண்ட காரணத்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் தெரிந்து மனிதன் இப்படித்தான் இருப்பாங்கிற அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் கடனுங்கிற புயலில் போய் மாட்டிக்கிறது ஒரு பெரிய வேதனை தான்ப்பா. இந்த மகன் சீராகுவானான்னு கேட்டேன். 1.25 ஆண்டுகளில் இவனுக்கு வளர்ச்சி கிடைக்கும், பார்வை திரும்பும், வெற்றியான நிலைகளை அடைவான் என்று உத்தரவு. அதே மாதிரி இப்போ உனக்கு இருக்கக்கூடிய 2 இடத்த நான் விற்று தரேன். நீ 3 இடத்த விற்கணும்னு சொல்லுவேன். 2 இடத்த நான் விற்று உன் கடனை தீர்த்துந்தா போதும்ல, கால் வந்துட்டுவான். உங்களுக்கெல்லாம் பழனியா? இந்தாப்பா அந்த இடத்த விற்று உன் கடத்தை தீர்த்து வெற்றியாகி வா. பக்கத்தில் வா. வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா வெற்றி போயிட்டாங்க. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னம்மா உன் பிள்ளை பேர் என்ன பேரு? பாரதி. வா. சொல் புதிது பொருள் புதிது சோதிமிக நவகவிதை என்று உலகத்துக்கு தேசிய கவியை எழுதிய சுப்பிரமணிய பாரதியின் பெயர். என்ன செய்யணும் பிள்ளைக்கு? கால் ஒன்று வரலாம். சொல் புதிது பொருள் புதிது சோதிமிகு நவகவிதை என்று எழுதியவன் பாரதி. பாரதி என்பது யாருடைய பெயர்? அன்னை கலைவாணியின் பெயர். வெண்டாமரைக்கு இல்லாமலற்பதங்கள். இன்னொரு தரம் கால் ஒன்று வரலாம். மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் உன் பண்கண்ட அளவில் படியச் செய்வாய். விண்கண்ட தெய்வம் பல கோடி இருப்பினும் அம்மா உன்போல் கண்கண்ட தெய்வம் வேறுளதோ சகலகலா வல்லியே. குமரகுருபர சுவாமி சகலகலாவல்லி மாலை என்ற தலைப்பில் அன்னை கலைவாணியை பற்றி எழுதிய பாடல். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். பட்டப்படிப்பை முழுமை பெற முடியாத வேதனையும் சூழ்நிலைகளும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு உண்டு. 2.25 ஆண்டுகளாக உங்களுடைய பணம் உங்களுடைய நிலம் சம்பந்தமான மன வருத்த குழப்பங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும். எதிர்பாராத மனிதர்களாலே சில குழப்பமும் வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமைகளும் ஏற்பட்டன. இப்பவும் கூட ஒரு நிலத்தினுடைய பத்திரத்தை பற்றிய ஆராய்ச்சியும் அதை பற்றிய மனக்குளறுபடியும் இருக்கும். அந்த வெற்றியை அடைந்து என்னை காண வந்தாய். ஆனால் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கணுமே, அதை மட்டும் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சனி பகவான் வரக்கூடிய 22ஆம் தேதியில் ராஜபார்வையிலிருந்து மாற்றமடைகிறார். அதற்கு பின்பு உன் பிள்ளைக்கு நல்ல திருமண பார்வை தோன்றுகிறது, மனக்கோலம் பெருகுகிறது. அதனால் அந்த நேரத்தில் நான் மாலை எடுத்து தரேன், மங்களமாக அந்த கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு வரலாம்.
சங்கத்தமிழ் போல் தனித்தவள் சக்தி, தமிழின் சுவை போல் இருப்பவள் சக்தி. வேற என்னமா வேணும்? கடனை தீர்த்து தாரேன், கல்யாணத்தை நடத்தி தாரேன். இந்தா வெற்றி உண்டு, செல்வ சிறப்போடு புன்னகையோடு வருவாய். இந்தாப்பா என்னாலும் உயர்ந்திருப்பாய். கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கிறது என்று கேட்டு வந்தது யார்? என்னம்மா உன் பிள்ளைக்கு எங்கே இருக்குமா உன் பிள்ளை? கட்டி கொடுத்துருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா? என்ன குழப்பம் அவனுக்கு? காலில் வந்துட்டு வரலாம். முருகா, உட்கார பார்ப்போம். கண்ணை முடிக்காங்க ரெண்டு வரும். இல்லையே, சரியாயிரும்ண்ணா. ஓகே, கால் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளையினுடைய ஆரோக்கிய குறைவால் ஆயுளுக்கு பங்கமில்லைன்னு உத்தரவு. அவனுடைய உடல்நிலையை நல்லாக்கி நல்ல வாழ்வை அமைச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? சரி, ஓகே. 64 நாட்கள் கால அவகாசத்தில் அவனுடைய நரம்பு நாளங்களை எல்லாம் வீரியமாக்கி 4 பேரை போல நடமாற வச்சிருந்தேன். வெற்றி உண்டுப்பா. அதுக்கு நட்புகள் காரணம். அதை சீர்திருத்தி தாரேன். போய்ட்டு வரலாம். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு தூத்துக்குடி பழனி பக்தர்ல போய் அப்படியே இருந்த இடத்துல உட்காருங்க. தூத்துக்குடி கால் வந்துட்டு வரலாம். சொல்லியாச்சு, வர சொல்லுங்க. யாரெல்லாம் வந்தீங்க? சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அவன் தேவிக்கு செய்தது நவராத்திரி. பா, சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? அதனால தான் இந்த பாட்டு பாடினேன். என்னப்பா அவன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னா? கண்ணை முடிக்காங்க, நான் பார்க்குறேன். நீங்கள் கொடுத்தது மகா குற்றம். உங்களை ஏமாற்றி விட்டார்கள். நடந்ததை நினைத்து வேதனைப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டால் அவன் மனிதன். அவனுக்கு முன்னால் கூட கல்யாணம் நடந்துச்சா நடக்கிறேன்னு நீங்கள் சிந்திக்கவில்லை. புரியுதா? மிகவும் பொய். ஆனால் உன் பிள்ளையை வச்சு காப்பாற்றிடுவான். அவனுக்கு தேவை இப்போ பணம், சொத்து ஏதாவது எழுதி வாங்கணுங்கிற சிந்தனை அவன் உள்ளத்தில் இருக்குது. மாற்றி உன் பிள்ளைய மங்களமாக வாழ வச்சு தந்தா போதும்லாம். காலில் வந்துட்டுவாங்க. ஒரு பசுமாடு தெரியுதே, எதுவும் காளமாடு பசுமாடு கோயிலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கா? ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு கன்று, காளையின் கன்று கொடுத்த. காலில் வந்துட்டுவான். வரேன், பொறுமையாயிரு. வா. பெற்றதோய் தந்தை மக மறந்தாலும், கண்ணாடிய காலத்து பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும். படிச்சிருக்கா? யார் எழுதுனது? உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும். யார் மேலனா? உயிரை வேவிய உடல் மறந்தாலும். யாரு? ராமலிங்க அடிகளார் அவர்கள், அருள் பிரகாசர் வள்ளலார் அவர்கள் எழுதிய பாடல். கால் ஒன்றுவான். நற்றவத்தின் உள்ளே நின்றுருகும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். நம்ம யாரை மறக்க மாட்டோம்? நம்ம சிவாயம் என்னும் சிவபெருமானை ஒரு பொழுதும் மறக்க மாட்டோம். ஏன் இந்த சிவபெருமானை பற்றி ரொம்ப உங்கள்கிட்ட பாடுதேன்? உங்கள் முன்னோர்கள் சிவனடியார்களாக இருந்தார்கள். இப்பொழுதும் உன்னுடைய மனைக்குள் சிவனுடைய சேத்திரலிங்கம் உன் வீட்டில் உண்டு.
அவருடைய ஆசீர்வாதமும் உன் மனையில் இருக்கிறது. இந்த பிள்ளையினுடைய திருமணத்தை பற்றி நாம் பேசுகிற பொழுது சிவராத்திரியை கடந்தோம், நவராத்திரி வரை பொறுமையாக இருந்தான். ஐப்பசியில் வரன் வருகிறான், ஆனந்தம் பெறுகிறோம். அதற்கு முன் இவள் உடலிலே ஒரு மாபெரும் மாற்றமும் ஏற்றமும் தேற்றமும் கிடைக்கும். அதுவே நமக்கு புனிதமாகவும் இருக்கும். கர்மசாமிக்கு நல்லா இருப்பா, சந்தோஷம். அடுத்து பேசுவோம் அவளை பற்றி. பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னையை வந்து பாருங்கள், அதை கூடி வெடுப்போம். அதே தூத்துக்குடி எல்லை விசா கேன்சல் ஆகிடுது கருப்பசாமி. அது ஏன் நடந்துச்சு? மாமா 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 ஏவா 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 இருக்கு. ரெக்கார்டு கிராச் ஆகிடுது, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. வாமா உட்கார், கண்களை மூடிக்கொள், வாயை திறக்காதே, கண்ணை திறக்காதே, பொறுமையாக இரு. கொஞ்சம் அங்கே போயிட்டு வரேன். இப்போ அடுத்த விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், அடுத்த மாதத்துக்குட்பு உங்களுக்கு கிடச்சிரும். அங்கே போனால் இவளுக்கு குளறுபடி வந்துடும் என்பதற்காக தான் அந்த மனநிலைகளை மாற்றிருக்கு. கவலைப்படாத, அடுத்த மாதம் அனுப்பித்தாரேன். நல்லா படித்து இடைஞ்சல் இல்லாமல் வெற்றி அடைந்து வருவாள். நீட்டுக்கு அவள் படிக்கக்கூடிய தகுதி அவளுக்கு இல்லை, கைவிட்டு வாழாள். அதனால் வெளிநாட்டுக்கே செல், நல்லா இருக்கு. வீணாக குழப்பத்தில் பணத்தை செலவழித்து அந்த பிள்ளை மனதும் குழம்பி நீயும் குழம்பிடாத. என் சொல்லை கேள், வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு தூத்துக்குடி 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 சொல்லமான கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. நீ தான் யாரெல்லாம் வந்திய? மன்னவரே அள்ள மன்னவன் நானாலும். வாங்கப்பா வாங்க. என்ன சாமி, எவ்வளோ நாளாக வருது? ஒரு முடிவும் கிடைக்கல. சாமியா என்னன்னு தெரியல. ஆமா இங்கே பாரு, வா 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 ஆட்டோ, வா 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 வா, ஓடியாமா ஓடியாமா. கற்பனையில் வருகின்ற சொற்பதமே. உட்கார். செத்து போன ஆவி. ஆமாம். ஆ சரி. என்ன உன் புருஷனை பற்றி தப்பு தப்பா? ஆய் உட்கார். உட்காந்துக்கா. விதவிதமாக வீட்டுக்காரனை பற்றி கற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு உன் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும். குடும்பத்தை பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் அவள்கிட்ட நிறைய வரும். 3 வருஷ காலமாக ஒழுங்கான உறக்கம் கிடையாது, நிம்மதியான சாப்பாடு கிடையாது. இது பேயா ஏவி விட்டதா இல்லாட்ட யாரும் சொல்லி கொடுத்து கற்பனை பண்ணிக்கிட்டாளா அப்படிங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில். உண்மையா? கால் வந்துட்டோம் ஒன்று போல. வா உட்காரு. எதுக்கே கோயில் எங்கடா இருக்கு? அவளை போய் அடிக்கடி கும்பிடுவீங்களா அந்த கோயிலை? அவட்ட போய் இதை மாதிரி தான் ஒப்பார் வைப்பியா? சத்தம் கேட்கங்க, பக்கத்தில் வா. இந்தா
இந்த கனியை இன்னைக்கு அறுத்து புழிஞ்சு சாப்பிட்டு தூங்கு. என்னடா வேணும் உனக்கு? இந்தா பணத்தை எடுத்து நான் கையில். கர்பசாமிக்கு நிறைய பணம் கிடைக்கும். உன் கடனை தீர்த்து தரேன், நிம்மதி தரேன். வா நின்றுக்கான் ஓடு. கோயம்புத்தூர் தூத்துக்குடி அங்கே போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிடுறேன். தூத்துக்குடி பக்தர் அப்படி உட்காருங்க. கோயம்புத்தூர் தூத்துக்குடி எல்லாம் போய் உட்காருங்க. முதல்ல கோயம்புத்தூர் தூத்துக்குடி எல்லாம் போய் உட்காருங்க. போச்சலுப்பா தூத்துக்குடி அப்புறம் போச்சலு. கோயம்புத்தூர் அப்படி நில்லுங்க. முதல்ல தூத்துக்குடி விலகிக்கிட்டோம். கோயம்புத்தூர் நில்லுங்க. தூத்துக்குடி எல்லாம் அங்கிட்டு போய்கிட்டோம். தூத்துக்குடி பக்தர்லாம் அப்படி இருந்த இடத்துல போய் உட்காருங்க. தூத்துக்குடி பக்தர் எல்லாம் போய் உட்காரலாம். தூத்துக்குடி எல்லாம் முதல்ல விலகி போங்க. தூத்துக்குடி எல்லாம் போங்க. தூத்துக்குடி பக்தர் அப்படியே இருந்த இடத்துல போய் உட்காருங்க. இந்த இடத்த ஃப்ரீயாக்குப்பா. இந்த இடத்த ஃப்ரீயாக்குங்க. முதல்ல இந்த இடத்த ஃப்ரீயாக்குங்க. கோயம்புத்தூரா? நீங்க தூத்துக்குடி எல்லாம் விலகி போ. எப்படி வந்து சேர்ந்தீங்க? தூத்துக்குடி எல்லாம் முதல்ல அங்கிட்டு போங்க. முதல்ல கர்பசாமிக்கு கர்பசாமி ஐயா, நீங்க சொன்ன மாதிரி என் வீட்டில் கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கு அடுத்த விஷயத்தை எங்களுக்கு வெற்றியாக்கி தாங்கன்னு ஒருத்தர் கேட்க வந்திருக்காங்க குடும்பத்தோட. வாங்க கோயம்புத்தூர். நான் சொல்லி உன் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சையா? சிந்திக்காமல் உள்ள நுழையுது. அவளுக்கு பொறுமையாக இருக்க வேண்டாமா? ஏனப்பா இந்த குழப்பம்? வாங்க கால் வந்துட்டு ஒன்று போல. மாசற்ற ஜோதி மலர் கமலை. உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் திருமணத்துக்கு கடினமான தடைகளும் பிரச்சனையும் இருந்துச்சு. இந்த நாட்களுக்குள்ள நீ திருமணத்தை முடித்து என்னை வெற்றியோடு காண்பாயின்னு சொன்னேன். அதே மாதிரி சொன்னபடி நான் கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டேன். இப்போ இன்னொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி தெளிவான விடையும் கிடைக்கணும், வெற்றியும் கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். வேற என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு? கொஞ்சம் தேட வேண்டியது இருக்க குழந்தைய, கொஞ்சம் தேட வேண்டியது இருக்க குழந்தைய தேட வேண்டியது இருக்க. உன் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். விழியாலே காதல் வெளியின் பெயர் வையின்னு சொல்லுச்சு. எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். கயல்வெளி அப்படின்னு ஒரு பேர் வைக்கணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். கயல்னா என்னது? மீன். வெளினா என்னது? அச்சம். ரெண்டையும் சேர்த்தா மீனாட்சின்னு அர்த்தம். அப்போ கயல்வெளின்னு பேர் வச்சா செந்தமிழில் செப்புகின்ற பேர், சிறப்பு மிகுந்த பேர், ஊர் உலகமெல்லாம் புகழ்ந்து பேசும். ஏன் அப்படி சொன்னேன்? அந்த குழந்தை பிறந்த உடனே பாரு, அவள் உறுப்பிலேயே கண்ணின் அழகு மட்டும் பெருமைக்குரியதாக இருக்கும். அந்த கண்ணில் ஒரு ஓரத்தில் ஒரு சிறிய மச்சம் உலகத்தையே மயக்கி அழகாக இருப்பான். பிடிச்சிக்கா, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு இன்னைக்கு இந்த ஒரு வரம் தான் தந்திருக்கேன். இயல்பாக கிடைக்கும். வெற்றி அடைந்து வருக. ஆனந்த். இன்னைக்கு அவ்வளோதான் பேச்சு. போய்ட்டு வரலாம். முருகா வருக. முருகா ஆனந்தமடைந்து வா, வாழ்க. அதே கோவை எல்லை கருப்பசாமி ஐயா, நீங்கள் சொன்னது மாதிரி என் வீட்டில் எனக்கு பேரன் பிறந்துட்டாரு. அந்த பெருமையோடு உங்களை நான் தரிசிக்க வந்தேன்னு சொல்லி அருமையாக ஒரு எஸ்பி அண்ணன் வந்திருக்கார். மெல்ல நிதானமாக வாங்க, நிதானமாக வாங்க. வாங்க வாங்க, கால் வந்துட்டு வரலாம்.
நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஆமாம், இவை பொழுதும் என் நெஞ்சி நீங்காதான் கடல் வெல்க. திருவாசகம் தெரியுமா? கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சரியாக ஒரு 9 மாதமாகவே உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதி இல்லாத நிலை நடக்கும். அதுக்கு வார்த்தைகள் தான் காரணமே தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளை செம்மைப்படுத்தி கிரக நிலைகளில் கொஞ்சம் பிரார்த்தனை செய்து உள்ள அமைதியை தந்தால் போதுமில்ல. வேறு என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடுறோம், அந்த போஸ்டிங்க்கு நானே ஏற்பாடு பண்ணிடுவேன். யூடியூப் ஆஃப் பண்ணுங்கள், அந்த போஸ்டிங்கை நம்ம போட்டு கொடுப்போம். யூடியூப் ஆஃப் பண்ணுங்கள்.